வணக்கம் நண்பர்களே, எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். நண்பர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நல்ல வரவேற்பு இருந்தது. நிறைய பேர் ஆர்டரும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிற பிராண்டு இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாகவே இருக்கிற பிராண்டு நம்மக்கிட்ட இருக்குது இவ்வளோ. அது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் ஒரு 20 பார்சல் போயிடுச்சு. பார்சலுக்காக வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வீடியோ போகிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே பார்சல் பண்ண வேண்டியது தான் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நம்மளுக்கு கடையும் இருக்குது, ஏகே எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் லொக்கேஷன் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும், இல்லை செட்டு புதுசாக ரெடி பண்ணணுன்னா சொன்னீங்கன்னா நாமளும் ரெடி பண்ணி தரோம். ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியராக அனுப்பிச்சுட்ருவோம். அட்ரஸ் சொன்னீங்கன்னா பணம் போட்டுவிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு கேட்டு அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 25 பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே தீர்ந்து போச்சு. இன்றைக்கி வந்து மறுபடியும் பீஸ் இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் வந்து இப்போ வந்திருக்கு. இது வந்து அது கொரியர் முடிஞ்சிருச்சு. அது பார்சலுக்கு கொடுத்தாங்கணும். இது பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இது வந்து 4191 மாடலில் 3. இது வந்து பவர் சப்ளை பார்த்திங்கன்னா 24024 4040 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 24024 ஒரு 5 10 ஆம் போகும். அதே மாதிரி நீங்கள் 4040 கொடுக்குறீங்கன்னா ஒரு 5 ஆம்பிள் 6 ஆம்ப் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மோனோ போர்டு, ஒரு 12 இன்ச் ஜேபிஎல் சப்போர்ட் பண்ணும். இன்றைக்கி அதுக்காக தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம். இது இன்றைக்கி வந்திருக்கு. இப்போ செக் பண்ணிட்டு நான் பேக்கிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க பேக்கிங் கொடுத்துருந்தாங்க. இப்போ பேக்கிங் இல்லாமல் அப்படி வாங்கியிருக்கேன். இப்போ இது நாம் செக் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துடலாம். இது ஒரு வேரண்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 3 தான். ஓகேங்களா? 4191 3 தான். இதுக்கும் வந்து பவர் சப்ளை பார்த்திங்கன்னா 24024 4040 வரைக்கும் கொடுத்துக்கலாம். 24024 கொடுக்கும்போது ஆம்பியர் அதிகமாக கொடுங்க. சப்பு கொடுக்குறீங்கன்னா ஒரு 24024 கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ஆம்பியர் கொடுங்க. அதேமாதிரி வாட்டேஜ் அதிகமாக போகும்போது ஆம்பியரை குறைச்சிக்கோங்க. அது நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 3வது வேரியண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டியர் 3. இது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டியர் 3 மோனோ போர்டில் என்னன்னு பார்த்திங்கன்னா லைட் வச்சிடலாம் சைடில். போர்ட்டியர் 3ல் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமமே 4040 கொடுக்கணும். அந்தளவுக்கு இருக்கும். இது வந்து இல்லை எனக்கு 24024 தான் கொடுக்கணுன்னா அதுவும் கொடுத்துக்கலாம். இது சில சர்க்கியூட்டெல்லாம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து ஏன்னா இது வந்து வேறு கம்பெனி போர்டு, அதுக்கு நம்ம ஆல்ட்ரனேட் சொல்லக்கூடாது. பர்சனலாக வேணால் நான் சொல்கிறேன், யூடியூப்பில் வேணால் பர்சனலாக கேளுங்க, சொல்கிறேன். இதே நீங்கள் 20020 யூஸ் பண்ணிக்கலாம், 24024 யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறது 40040ன்னு சொல்லியிருக்காங்க. 40040ன்னு சொன்னீங்கன்னா அது 40 ஒரு டொராய்டு யூஸ் பண்ணுறீங்களா சப்புக்கு, அது மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹீட் அதிகமாக ஆகுறதில்ல. சில சர்க்கியூட்டெல்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க, அதனால் ஹீட் வந்து அதிகமாக ஆகுறதில்ல. ரிசல்ட் நல்லாயிருக்கு. எல்லாமே ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம செக் பண்ணிவிட்டு தான் ரிசல்ட்டு சொல்கிறோம். ரிசல்ட் நல்லா இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இது ஒரு வேரியண்ட்டு. இது வந்து 3. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 இது 3 வந்து மோனோ போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ போர்டு. ஸ்டீரியோ போர்டில் பார்த்திங்கன்னா அதே தான். சரி, இது 3 தான் இருக்குது. மாற்றி வச்சுட்டு போகிறாங்க போல். இது வந்து இதுவும் ஸ்டீரியோ. 2 ஆடியோ இன்புட் வரும். ஒரு லெஃப்ட் ரைட் சேனல் 300+300 சொல்கிறாங்க ஒரு சேனலுக்கு. இது அதேமாதிரி தான் 24024 4540 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா வாட்டேஜ் கம்மியாக இருக்கும்போது ஆம்பியர் ஏற்றிக்கோங்க, ஆம்பியர் கம்மியாக இருக்கும்போது வாட்டேஜ் ஏற்றிக்கோங்க. இது ஒரு வேரியன்ட் இப்போ வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியுடைய போர்டு. இது வந்து ஒரு ஸ்டீரியோ போர்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லூப் ஹீட்சிங் பிளேட் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம வாட்டேஜ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 24024 3030 வரைக்கும் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கெயின் ஏற்று இருக்குது. எதுக்குன்னா பார்த்திங்கன்னா வால்டேஜ் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 24024 யூஸ் பண்ணுறவங்களுக்கு கெயின் ஏற்று கொடுத்துருக்கோம். அதே நீங்கள் 4040 யூஸ் பண்ணணுன்னா
அப்போ வந்து என்ன ஆகும், அதிகமாக ஹீட் ஆகும். அது ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து கெயின் ஃபுல்லாக ஏற்றிட்டோம். அப்போ 20/0/20 யூஸ் பண்ணுற மாதிரி, 24/0/24 யூஸ் பண்ணுற மாதிரி. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30/0/30 யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 ஆம்ப் போதும் ஒரு சேனலுக்கு. அதாவது ஒரு லெஃப்ட் ரைட் சேனலுக்கு, ஸ்டீரியோவுக்கு. 5 சேனல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கட்டாது. 40/0/40 ஒரு 10 ஆம்பியர் வேணும். அது மாதிரி இல்லை 30/0/30னா ஒரு 6 ஆம்ப்லேருந்து ஒரு 8 ஆம்ப் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 20/0/24 5 ஆம்ப் ஹெச்டி ஒரு ஸ்டீரியோவுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி போர்டு. நிறைய பேர் வீடியோ போட்டது கேட்டிருந்தீங்க, நான் நம்ம கம்பெனி போர்டு என்னாச்சு, ஏன் நம்ம நீங்கள் கம்பெனி போர்டு இப்போ செய்கிறீங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாமே செய்கிறோம். அவர் கேட்டிருந்தபடி ஒரு ஹெல்ப் உதவி கேட்டிருந்தபடி அதனால தான் அது செஞ்சு கொடுத்தோம். மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக நம்மளுக்கு போர்டும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ போர்டு, நம்ம கம்பெனியோட ஸ்டீரியோ போர்டு. 10 லூப் ஹீட் சிங்க் பிளேட் போட்டிருக்கோம். பிசிபி வைஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் பிசிபி F4 பிசிபி, ஓகேங்களா. இது வந்து BD 139/140 மாடலு. உங்களுக்கு என்ன மாடல் வேணாலும் கேளுங்க, நம்ம செஞ்சு தரதில் நம்ம செஞ்சு தரோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்பு 4 1 4 2 போடுறது, இந்த மெயின் இந்த டிரைவர் செக்ஷனுக்கு டிப் 4 1 போட்டது. இன்னும் லேட்டஸ்ட்டு எல்லாம் நிறைய வந்திருக்கு. 2073 அது மாதிரி நிறைய மாடல் வந்திருக்கு. அதெல்லாம் போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். இதில் வந்து இந்த STK4 BD 139/140 போடும்போது வர ரிசல்ட்டை விட நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரிசல்ட் அதிகமாக வரும். அது உங்களுக்கு அது சொல்கிறேன். இதிலே பார்த்திங்கன்னா நம்மளது அடுத்தது மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20/0/20க்கு கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்னது டிரான்சிஸ்டர் போட்டது பாருங்கள். இது ஆல்டர் பண்ணி வச்சுருக்கோம். இது டெஸ்டிங் பீஸ் தான். இது 6 லூப் ஹீட் சிங்க் பிளேட்டே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தேன். அப்படியே நான் ஒரு 6 இன்ச் தான் சார் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்படியே சரி, அந்த ரொம்ப லோ பட்ஜெட்டுக்கு வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு லோ பட்ஜெட்டுக்கான டிரான்சிஸ்டர் போர்டு. இது வந்து வாட்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் வரும். ஒரு 70லேருந்து 100 கிலோ வரும். இதுக்கு நீங்கள் மினிமம் 20/0/20 கொடுத்தா கூட ஒர்க் ஆகும். இல்லை 12/0/12 கொடுத்தாலுமே டூயல் சப்ளை கொடுத்தா 12/0/12க்கே ஒர்க் ஆகும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நம்ம போர்டில் வந்து ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் வேணும். அதாவது வாட்டேஜ் அதிகம் பண்ணால் என்ன பண்ணணும், டவுன் பண்ணால் என்ன பண்ணுறதை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் நல்லா இருக்குது, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் நான், ஓகேங்களா. இது வந்து ஒரு மாடலு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசிபி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் பிசிபி கேட்டிங்க. பிசிபி கிடைக்குமா, டிரைவர் போர்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மாதிரி டிரைவர் போர்டும் தரோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது சிங்கிள் சப்ளை யூஸ் பண்ணுறதுக்காக இது ஆல்டர் பண்ண போர்டு. இது ஓகேம்மா. இது வந்து சிங்கிள் சப்ளை வேணுன்றதுனால கேட்டிருந்தாங்க. சிங்கிள் சப்ளைக்கு ஒரு போர்டு ஆல்டர் பண்ணி பார்த்தோம். சிங்கிள் சப்ளை போர்டுக்கு நல்லா இருக்குது. ஒரு ஆல்டர் பண்ணி வச்சுருக்கோம். சிங்கிள் சப்ளை அதாவது பஸ்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, சாரி 24னா லாரிக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது சிங்கிள் சப்ளுக்கு நல்லாயிருக்கு. ஒரு போர்டு செக் பண்ணி பார்த்தோம், நல்லாயிருக்கு. இது வந்து சிங்கிள் சப்ளில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம செட் அசம்பிள் பண்ணுறதுக்கு எல்டி 12 to 24 எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் இது கன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு லெஃப்ட் ரைட் சேனல் பாட்டு கேட்குறதுக்கு, டிரான்சிஸ்டரில் ஹைட் வைஸ் கம்மியாக பாருங்கள், ஹைட் கம்மியாக இருக்கிறதுக்கு பாட்டு கேட்குறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் கம்மியாக தான் இருக்கும் பார்த்திங்களா. இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 108 அது மாதிரி கேபினெட்டில் போட்டு ஒரு லெஃப்ட்டு ரைட்டு மாஸ்பெட் கேட்குறவங்களுக்கு மாஸ்பெட் பிரியருக்கு ஒரு லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிடி போர்டு கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு இருக்கிறது பிடி போர்டு இவ்வளோ தான் இருக்குது. இருங்க, ஒன்று மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா டிரைவர் போர்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில். பாருங்கள், இது மாதிரி டிரைவர் போர்டாகவும் தரோம். இது ஒன்லி பண்ணேன் டிரைவர் போர்டு தான். டிரைவர் போர்டாகவும் தரோம். உங்களுக்கு டிரைவர் போர்டு வேணுனாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இல்லை சார், அவர் கேட்டிருந்தேன்னா சார் எங்கிட்ட 5200 நிறைய இருக்குது சார் பீஸு. பால்டன் போர்டில் நிறைய குவாலிட்டி வச்சுருந்தேன். எங்கிட்ட ஸ்பேர் ஒரு 50 இருக்குது. எனக்கு வெறும் டிரைவர் போர்டு வேணும் சார், கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. பாருங்கள், நம்ம கம்பெனி போர்டு டிரைவர் போர்டு வேணுனாலையும் தரோம், ஓகேங்களா. இது வந்து டிரைவர் போர்டும் கேட்டாலும் தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் டிரைவர் போர்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடி போர்டு கேட்டிருந்தாங்க. பாருங்கள், இது வந்து ஒன்லி சரௌண்ட் போர்டு மட்டும்தான். இது வந்து சரௌண்டுக்கு மட்டும், பிடி போர்டு இல்லாமல் சரௌண்டு மட்டும் யூஸ் பண்ணுது. இது வந்து பிடி ப்ளஸ் சரௌண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆல்ட்ரு பண்ணியிருந்தோம். ஒரு போர்டு கேட்டிருந்தாங்க, அதை ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்.
இன்றைக்கி கொரியர் ரன் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சரௌண்ட் மட்டும் தான். கெய்னர் சரௌண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது எல்லாமே கெய்னர்லாம் வந்துடும். நீங்கள் கெய்னர் போர்லாம் தனியாக எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இதே நல்லாயிருக்கும். அதேமாரி இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா 24 சிங்கிள் சப்பில் 24 கேட்டிருந்தேன். அப்படி சரி எனக்கு 24 வேணும்னு சொல்லிட்டு 24 செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து டிரான்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 24 யூஸ் பண்ணுற மாதிரி 0 உள்ள சிங்கிள் சப்பில் 24 யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தேன். பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பெருசாக போட்டு இது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே கிரீன் பிஎஃப் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 24 யூஸ் பண்ணுற மாடல். இது பிடி போர்டு இது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பிடி போர்டில் நம்மளுக்கு வந்து 3 வேரியண்ட் இருக்குது. இப்போ எதுவும் ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதை நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 0 யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா 0 சரௌண்ட் போர்டு. இது 024 பிடி போர்டு BT6. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் கெயின் அதிகமாக வரும். கேட்குறதுக்கு 024 கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி நண்பர்களே வந்து நம்மளுடைய அடுத்த போர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இது பிடி போர்டு. உங்களுக்கு அடுத்தது ஹை குவாலிட்டின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 10 டிரான்சிஸ்டர். இது வந்து நான் டெஸ்டிங் தான் இருக்குது. இன்னும் வந்து போர்டு நம்மளுக்கு வந்து கைக்கு வரல. இது வந்து டெமோ பிசிபி தான். பார்த்திங்கன்னா ஒரு 10 TR 10 டிரான்சிஸ்டர் வர மாதிரி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹீட் சிங்க் பிளேட் போட்டது ஹெவி இருக்கிறது. நம்மக்கிட்ட இருக்கிறது டாப் குவாலிட்டி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து 5 5200 5 வந்து 1943 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளது வந்து டிரைவர் செக்ஷனுக்கே வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பெரிய டிரான்சிஸ்டர் வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் எல்லாமே. இது வந்து ஃபுல்லாகவே இந்த மேலே இருக்கிற டிரான்சிஸ்டர் எல்லாமே மொத்தமாகவே டிரைவர் இருக்கும். கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா டிரைவர் டிரான்சிஸ்டர் இதே வந்து பார்த்திங்கன்னா பிலிப்ஸ் தான் போட்டிருக்கோம். அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கட்டுன்றதுக்காக. இது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது டெஸ்ட் பிசிபி தான். இது வந்து சிலிக்கான் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது சிலிக்கான் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கிறது. இது பார்த்திங்கன்னா டிரைவர் செக்ஷனுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா. ஆக்சுவலாக வந்து டிரைவர் செக்ஷன் இதோட முடிஞ்சிடும். இந்த ஸ்டேஜ்லேயே முடிஞ்சிடும். இந்த 1 ப்ளஸ் இந்த ஸ்டேஜில் முடிஞ்சிடும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கெயின் நல்லா வேணுன்றதுக்காக பாருங்கள் இந்த பெரிய டிரான்சிஸ்டரும் இங்கே இருக்கிற ஒரு பெரிய டிரான்சிஸ்டரும் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 40 கொடுக்கணும். இல்லை நான் 28 இல்லை 30 அது மாதிரி கொடுக்கணும்னா மினிமமே 10 ஆம்ப் கொடுக்கணும். அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த வேரண்டியில் பார்த்திங்கன்னா 5+5 10 டிரான்சிஸ்டரும் கொடுக்குறோம். 5+5 10 டிரான்சிஸ்டரும் வருது. இதிலே பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் 6 டிரான்சிஸ்டர் 8 டிரான்சிஸ்டர் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது வரை ஆட் பண்ணிட்டு போயிடலாம். 4னா இதில் 2 இந்த சைடில் 2 போட்டாலையும் ஒர்க் ஆகும். 3 போட்டாலையும் ஒர்க் ஆகும். 6 போட்டாலையும் ஒர்க் ஆகும். 8 ஒர்க் ஆகும். 10 ஒர்க் ஆகும். அது மாதிரி மினிமம் 2 4 அது மாதிரி யூஸ் பண்ணணும். ஏன்னா இது சர்க்யூட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இதிலே உங்களுக்கு வந்து வேணும்னு கேட்டிங்கன்னா கூட ஹீட் சிங்க் பிளேட் நல்லா லென்த்தியாக போட்டு இது 5+5 10 இருக்குது. 10+10 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்காக டிசைன் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் பிசிபி நம்மளுக்கு வரல. பிசிபி வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போர்டு வந்து ரேட் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ரேட் சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா லாட் எடுங்க. ஒரு 5 பீஸ் 10 பீஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரேட் கம்மி பண்ணி தரேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குற ரேட்டில் நம்மளுக்கு ஒரு பார்சல் அனுப்புகிறாங்க. நம்மளுக்கு நம்பி செஞ்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உதவி கேட்டாங்க. அதனால தான் செஞ்சு தரோம். அதனால் வர அமௌண்ட் எனக்கு இது வேணும். அவங்க கொடுக்குற அமௌண்ட்டில் நீங்கள் லாட்டாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரேட் வந்து குறைச்சி தரேன். ஓகேங்களா? இப்போ இருக்கிற போர்டு பார்த்திங்கன்னா எல்லாமே இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் ஆர்டர் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. சில பேர் என்னடா எம்டி கவரை வச்சு கூட வீடியோ எடுக்கிறான்ற மாதிரி கூட நினைப்பீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மோனோ போர்டு தான். இது பார்சல் போகிறது. இது வந்து ஒரு மோனோ போர்டு. ஓகேங்களா? இது இன்றைக்கி பார்சல் போகிறதுக்காக தான் வச்சுருக்கோம். சும்மா அட்டைப்பட்டியை வச்சு எடுக்கிறான்னு சொல்லிட்டு கூட நினைப்பீங்கிறதுக்காக தான் போட்டு காமிக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க.
ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபோன் எடுக்க மாட்டோம். அப்புறம் ஒரு ஃபோன் எடுக்க மாட்டோம், ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாட்டோம், ஒரு கெட்ட பேர் ஆகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்லேயே வாங்க. நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன். அது நம்மக்கிட்ட இருக்கிற போர் பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்க ஸ்டாக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. இது வந்து பார்சலுக்கு போட்டாச்சு அந்த ஸ்டாக்கில். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டது வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துருக்கிற ஸ்டாக் இது ப்ளஸ் இது வந்திருக்கு. அது இல்லாமல் நம்ம போர்டு இருக்குது. ட்ரைவர் போர்டு கேட்டாலும் ட்ரைவர் போர்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 20/020, இது வந்து 24/024, இதுக்கும் 20/020 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதுவும் 20/020 யூஸ் பண்ணிக்கலாம். 12/012 கொடுத்தாலுமே ஒர்க் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30/030 யூஸ் பண்ணணும். இது இல்லாமல் ஹெவி 2 ஹெவி. இதில் என்ன டாப் குவாலிட்டி இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட நம்ம அசம்பிள் பண்ணி வைக்கல, அது எல்லாமே ஆர்டர் ஆகிடுச்சு. அதனால் எதுவும் நம்ம அசம்பிள் பண்ணி வைக்கல. அது இல்லாத கேட்டிங்கன்னா பாருங்கள், ட்ரைவர் போர்டு கேட்டிங்க, ட்ரைவர் போர்டு இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிசிபி வேணும் கேட்டிருந்தீங்க. தாங்க பிசிபி உங்களுக்காக. நான் பெரும்பாலும் பிசிபி கொடுக்குறதில்ல. நம்ம யூடியூப் கஸ்டமர் நிறைய பேர் வந்து ஆனால் பிசிபி வேணும் கேட்டிருந்தீங்க. தாங்க பிசிபி வேணும்னாலே தரேன். இது வந்து திக்னஸ் பிசிபி கம்மி, இது திக்னஸ் கம்மியான பிசிபி. இது பார்த்திங்கன்னா திக்னஸ் அதிகம். இது ஒரு குவாலிட்டி வரும், இது ஒரு குவாலிட்டி வரும். அதே மாதிரி பிடி போர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், பிடி போர்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது, அவைலபிளாக இருக்குது பிசிபி. உங்களுக்கு பிசிபி வேணும்னாலும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைசான் போர்டு கேட்டிருந்தீங்க. பாருங்கள், பைசான் போர்டு பிசிபியும் இருக்குது. ஓகேங்களா. பெரும்பாலும் பைசானில் யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். நம்ம யூடியூப்பில் யூஸ் பண்ணுற கஸ்டமர் கண்டிப்பாக கேட்குறதுனால தரேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாங்குறவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேங்களா. இது வந்து இப்போ இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த போர்டு வேணுனாலும் கேளுங்க. ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா இது ரேட்டும் உங்களுக்கு வந்து கம்பல்சரி சொல்லிடுறேன். ஓகேங்களா. இது 850 ரூபா. இது வந்து இந்த 2 லேயர் வந்து 3. இது வந்து 4TR 3. இது வந்து பிரிட்ஜிபிள் 3. இது வந்து 4TR 3. இது வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபா. இது வந்து 850 ரூபா ரெண்டுமே. இது 750 ரூபா. இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் விலை கேட்டிருந்தீங்க. வேலை நான் கொடுக்குற ரேட் பார்த்திங்கன்னா இது வந்து 850 ரூபா. இந்த பச்சை கலர் இருக்கிறது எல்லாமே 850 ரூபா. இது வந்து 750 ரூபா. ஓகேங்களா. இது வந்து இருக்கிற ரேட்டு, நமக்கு வந்திருக்கிற ரேட்டு ப்ளஸ் கொரியர். ஓகேங்களா. ஒரு போர்டு 850 ப்ளஸ் கொரியரு, 750 ப்ளஸ் கொரியரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டு வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா ப்ளஸ் கொரியரு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 800 ரூபா ப்ளஸ் கொரியரு. இது வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபா வரும். 650 ரூபா ப்ளஸ் கொரியரு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பிடி போர்டு வந்து இது வந்து 20/024 ஒர்க் ஆகுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா வரும். டாப்பராக இருக்கும். அது நான் பெரும்பாலும் ஓன் யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், யாருக்கும் கொடுக்கல. இது இந்த மாடல் பார்த்திங்கன்னா 250 ரூபா வரும். இந்த போர்டு பார்த்திங்கன்னா 170 ரூபா சரௌண்டு, சிங்கிள் சப்பில் சரௌண்ட் போர்டு 170 ரூபா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய போர்டு உங்களுக்கு வீடியோ போகிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபா பிடி 6. குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரேட்டு பெரும்பாலும் நம்ம ஓன் யூஸ் மட்டும் தான், பெரும்பாலும் யாரும் கொடுக்குறதில்ல. அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கு, வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பிசிபி வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிசிபி 60 ரூபா வரும். ஒரு சேனலுக்கு 30 ரூபா. இந்த ஹெவியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 40 ரூபா வரும். ஒரு பிசிபி 80 ரூபா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசிபி 30 ரூபா வரும். ஒரு சேனலுக்கு 30 ரூபா. ஓகேங்களா. ஒரு சிங்கிள் சேனல்னால் 30 ரூபா, டபுள் சேனல்னால் 60 ரூபா. இது வந்து ரேட் வைஸ் கம்மி தான். ஆக்சுவலாக நான் வந்து 40 ரூபா போடுறேன். பெரும்பாலும் நம்ம எம்டி பிசிபி கொடுக்குறதில்ல. இது 30 ரூபா வரும் ஒரு சேனல். இது வந்து ஒரு பீஸ் வந்து 60 ரூபாயும், இது வந்து ஒரு பீஸ் வந்து 80 ரூபாயும். இது பாருங்கள், இது வந்து ஒரு பீஸ் வந்து 200 ரூபாங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்காங்க. இது பெரும்பாலும் கொடுக்குறதில்ல, கேட்டிருந்தீங்க அதனால் சொல்கிறேன். இது வந்து 200 ரூபா வரும் பிசிபி. கிளாஸ் பிசிபி, புது பிசிபி பாருங்கள் எப்படி இருக்குது. 200 ரூபா வரும். 5 சேனல் அப்படி நீங்கள் வந்து 5 சேனல் லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து ட்ரைவரை கேட்டாலையும் 5 to 0 டிரான்ஸ்டர் இல்லாமல் ட்ரைவர் செக்ஷன் கேட்டால் மட்டும் செஞ்சு தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து வீடியோ வந்து லென்த்தியாக போயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த போர்டு பிடி போர்டு கேட்டிருந்தீங்க. இந்த பிடி போர்டு பார்த்திங்கன்னா 100 ரூபாங்க ஒரு பீஸ். 100 ரூபா. உங்களுக்கு எவ்வளோ நாளும் வேணும் வாங்கிக்கோங்க.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேக்கிங் பண்ணியாச்சு. இது ஆர்டர் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு 25 பீஸ் வந்துச்சு, எல்லாமே காலி ஆயிடுச்சு. மறுபடியும் நேற்றுக்கு நைட்டு வந்த லாட் இது. நேற்றுக்கு நைட்டு வந்தது. சரி எல்லாமே ஓப்பன் பண்ணி க்ளீனாக ரேட் வைஸ் எல்லாமே சொல்லிடலான்றதுக்காக தான் சொல்லியிருந்தேன். 850 ப்ளஸ் கொரியரு, 750 ப்ளஸ் கொரியரு, 800 ப்ளஸ் கொரியரு, இது வந்து பார்த்திங்கன்னா 700 ப்ளஸ் கொரியரு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெமோ பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து நான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண செட் யூஸ் பண்ணுறாங்களப்பா, 12 இன்ச்சு ஸ்பீக்கரு 8 ஸ்பீக்கர் லோட் பண்ணாலையும் ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இது வந்து பிசிபி வேணுனாலும் வாங்கிக்கலாம். இது 2 சேனல் பிசிபி வேணுனாலும் வாங்கிக்கலாம். இது வந்து ஹெவி, இது வந்து லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா BT6 போர்டு. உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் கேளுங்க, தரேன். பெரும்பாலும் நான் பிசிபி தர மாட்டேன், நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறதுனால தரேன். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது MSC ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.